விஎன்பி டாஸ்மின் சீக்கிரமா சூஸ் பண்ணுங்க. 2 ஓவர் மேட்ச் தான். சீக்கிரமா களத்துக்குள்ள வாங்க ப்ளீஸ். 2 ஓவர் மேட்சுங்க. டிசைடர் மேட்ச், ஃபைனல் மேட்ச் இந்த 3rd இயர் செக்கிங் டோர்னமெண்ட். ஃபைனல் மேட்ச் விஎன்பி பிரதர்ஸ் வெர்சஸ் ஃபீனிக்ஸ். கொஞ்சம் சீக்கிரமா கிரவுண்டுக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. விஎன்பி பிரதர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா பேசிட்டு ஃபீல்ட் செட் பண்ணிடுங்க. ஜெனின் பேப்டஸோட பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா களத்துக்குள்ள வந்துருங்க. ஃபைனல் 2 ஓவர் மேட்ச் மட்டுமே. பவர் பிளேலாம் கிடையாது. 2 ஓவர் மேட்ச் மட்டும்தான், பவர் பிளே கிடையாது. கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் நடத்துங்க. அம்பையர் விஎன்பி பிரதர்ஸ் வெர்சஸ் ஃபாஸ்டா ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. விஎன்பி பிரதர்ஸ் ஜெனரல் பேப்டஸ் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ஃபீனிக்ஸ் கார்கர் ஜெனரல் பேப்டஸ் வாங்க. ஃபீனிக்ஸ் ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா 3rd இயர் சென்னை செக்கிங் சாம்பியன்ஸ் லீக் 2024 ஓட ஃபைனல் மேட்ச். ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஆஃப்டர் 8 டீம்ஸ்ல ஈச் டே 6 ஒரு 4 மொத்தம் 10 மேட்ச் நடந்ததுங்க. 10 மேட்ச் பிளஸ் செமிஃபைனல். ஃபீனிக்ஸ் ஒரு நல்ல வெற்றியோட திருப்பி களத்துக்கு வந்திருக்காங்க. சேம் ஓபனிங் ப்ரோமோட் அண்ட் அப்பு. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்ததுங்க. அதுல வந்து எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி ஃபீனிக்ஸ் கார்கர் அண்ட் விஎன்பி பிரதர்ஸ் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. சோ இப்போ நம்ம ஃபைனல்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. விஎன்பி பிரதர்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்ட் சூஸ் பண்ணிருக்காங்க. சோ செமிஃபைனல்ஸ் 2ல நடந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் யஷ்வந்த். நான் கூப்பிடும்போது வாங்க. bowler name please. கூப்பிடல. ஓகே. சோ நம்ம ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. கெவின் பவுலர் கிட்ட இருந்து வந்திருக்கு. சின்ன மிஸ்ஃபீல்டுங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் வந்து ஒரு டபுளா மாறிடுச்சா? 2 ரன் எடுத்திருக்காங்க முதல் பால்லயே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் காரணமாக. அடுத்த பால் ஃப்ரம் கெவின். ஒரு சின்ன டிராப் ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. மீண்டும் ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்னால 2 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாலும் அவங்க அடிக்க தான் போறாங்க. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நல்ல ஒரு கேமுங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ஸா இருந்தாலும் அதே பூஸ்ட் அதே ஸ்டாமினா குறையாம. சோ அடுத்த பால் ஃப்ரம் கெவின். வாவ் நல்ல ஒரு எட்ஜ்ங்க. அம்பையர் நாட் அவுட் சொல்லிருக்காரு. எஸ் அம்பையர் நாட் அவுட் டிசிஷன் சொல்லிருக்காரு. ஓ நல்ல அகலப்பந்து. அதுல ஒரு ரன் ஓடி இருக்காங்க. மிஸ்ஃபீல்டுங்க. வைட் பால். இது ஆக்சுவலி ஒரு வைட் பால் டிசிஷன். வைட் பிளஸ் அம்பையர். SRH Orange Army. Promote on strike. கெவினோட பால் எப்படி ஆட போறோம்னு பார்க்கலாம். ஆனா இது ஈஸிலி கையில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எஸ் முதல் விக்கெட் எடுக்கறாங்க. விஎன்பி பிரதர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓபனரோட ஓபனிங் வந்து பிரமோத் விக்கெட் எடுத்துட்டு போறாரு. பிரமோத் ஓபனரா வந்து பிரமோத். அடுத்து வருது யஷ்வந்த். போன மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குற யஷ்வந்த். எஸ் யஷ்வந்த் அடுத்து உள்ள வராரு நியூ பேட்ஸ்மேன்.
யஷ்வந்த் போன மேட்சோடைய சூப்பர் ஸ்டார். இந்த மேட்ச் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேன் இவரு. சிங்கிள் வின் பண்ணாரு 65 ரன்ஸ். வாவ், நல்ல ஒரு ஸ்ட்ரைக், நல்ல ஒரு பால், ஒரு டாட் பால், நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் நம்ம பவுலர் கிட்ட இருந்து. கெவின் பேக் டு பேக் டாட் பாலா போட்டுட்டு இருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. இல்ல ஒரு சின்ன ஒரு மிஸ், ஒரு சின்ன மிஸ்ல ஒரு விக்கெட் ஸ்லிப் ஆகி ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு ரன் மட்டுமே. எஸ், ஒரு விக்கெட் மட்டும் மிஸ் ஆயிருச்சுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் விஎன்பி பிரதர்ஸ். அம்பேர் ஓவர் 6. முதல் ஓவர்ல வெறும் 6 ரன் மட்டுமே கொடுத்துட்டு போறாரு கெவின். நல்ல ஓவர் இது. ஒரு ஃபைனலுக்கான ஓவர். முதலாம் ஓவர் முடிவில் 6க்கு நோ லாஸ். 6க்கு ஒரு லாஸ். சீக்கிரம் செகண்ட் ஓவர் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் இல்ல சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. லைட்ஸ் இல்லங்க. செகண்ட் நீங்க தான் பேட்டிங் ஆடணும். விஎன்பி பிரதர்ஸ் சீக்கிரம். விஎன்பி பிரதர்ஸ் உடைய பவுலர் திலீப் வந்திருக்காரு ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு. சோ திலீப், யஷ்வந்த் இருக்காரு ஆன் ஸ்ட்ரைக். வாவ், நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு டெலிவரி. திலீப் அகைன் லெக் பாய்ஸ் கொடுத்திருக்காரு நம்ம அம்பையர் ஜி. ஸ்கோர் 7ங்க. நல்ல ஒரு பாலுங்க திலீப் கிட்ட இருந்து. ஒரே ரன் நல்லா போட்டிருக்காரு. காலையில இருந்து நல்லா போட்டுட்டு இருக்காருங்க திலீப். எஸ், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு ஃபீல்டர், ஆல் ரவுண்டருங்க. காலையில இருந்து காலையிலே போட்டுன்னு இருக்காருங்க. வாவ், நல்ல ஒரு ட்ரைங்க, நல்ல ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். ஆக்சுவலி நல்லா விட்டாரு பேட்ட. எஸ், ஆனா மிஸ் ஆயிடுக்கு. பால் நல்லா மின்னல் வேகத்துல போயிருக்காரு. அடுத்த பந்து ஃப்ரம் திலீப் டு யஷ்வந்த். அகைன் ஒரு வைட் சைன். அம்பையர் கிட்ட இருந்து அம்பையர் வைட் கொடுத்திருக்காருங்க. இல்ல, லெக் அம்பையர். இன்னொரு கன்ஃபியூஷன் பிட்வீன் அம்பையர்ஸ். ரிவ்யூல நிறைய டைம் போதுங்க, நிறைய டைம் சேவ் பண்ணிருக்கலாம். அவுட் கொடுத்திருக்காருங்க. எஸ், அவுட்ங்களா. லெக் அம்பையர் டைரக்டா கொடுத்திருக்காரு. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கொடுத்திருக்காரு அம்பையர். சைடுல இருந்து வந்திருக்கு விக்கெட் சைன். அடுத்த ஒரு விக்கெட் எடுக்கறாங்க விஎன்பி பிரதர்ஸ். ரிவ்யூ கேக்குறாங்களா? ரிவ்யூ விஎன்பி இருந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. எஸ், ஃபீனிக்ஸ் கார் கேர்ல இருந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. தேர்ட் அம்பையர் ரிவ்யூ. ஸோ பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டைம் கொடுங்க, ஏன்னா எந்த ஒரு தப்பான டெசிஷனும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அதுக்காக அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கனைசர் சைட்ல இருந்து ஒரு 30 seconds to 1 minute டைம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். அவுட் சைன். தேர்ட் அம்பையர் டெசிஷன் அவுட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம விஎன்பி பிரதர்ஸ். யஷ்வந்த் அவுட். எஸ், யஷ்வந்தோட அவுட். ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பெரிய விக்கெட். வைடுங்க. அம்பையர்ஸ் கால் வைடு கொடுத்திருக்காரு. ஸ்ட்ரைட் அம்பையர். எஸ், தி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். நீங்க ஒரு மேட்சுக்கும் சொல்ல முடியாதுங்க. பேட்ஸ்மேன் நேம் இல்லாம கேட்டிருக்கோம். சூர்யா 12th மேன். 2 டீம் 12th மேன் கொஞ்சம் வந்துருங்க.
அப்புறம் ஸ்கோர் கம்மியா இருக்குன்னு கேட்காதீங்க தயவு செய்து. ஸ்கோர் கம்மியா இருக்கு, பிளேயர் நேம் மாத்தி சொல்லிட்டோம், ஏதாவது கம்மியா இருக்கு, ஏத்த இறக்கமா இருக்குன்னா எங்களை கேட்க கூடாது. ஓகே, நல்ல ஒரு ஸ்விங்குங்க, ஆனா ஒரு மிஸ் ஆயிடுச்சு. ஒரு டாட் பால். நல்லா போட்டிருக்காருங்க திலீப். வாவ், மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு மிஸ், ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? எஸ், ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. இங்கேயே அங்கேயே அவுட் குடுத்துறாருங்க. எஸ், ஒரு நல்ல ரன் அவுட்டுங்க, பேக் டு பேக் கிடைச்சிருக்கு. ஓகே, 9 ரன் அடிச்சிருக்காங்க. நல்லா போட்டிருக்காருங்க. இந்த ஒரு டாட் பால் போயிருக்கா? இல்ல, ஒரு ரன் அவுட்டா? வைட் சிக்னல் பிளஸ் ஒரு விக்கெட் ஒன்னு கொடுத்திருக்காரு நம்ம அம்பையர் ஜி. தேங்க் யூ. ஓகே, நியூ பேட்ஸ்மேன் உள்ள வராங்க. சீரியஸா எந்த பேட்ஸ்மேன் உள்ள வராங்கன்னு பேரே தெரியல. பாலு நான் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. சோ அடுத்த பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. இந்த பந்து மேல போகுமா விடுமா? இல்ல, ஒரு சிங்கிள். டபுளுக்கான ஒரு ட்ரை வந்திருக்கா? எஸ், வந்திருக்கு. விக்கெட் கொடுத்துருக்காருங்க. விக்கெட் வந்துருச்சுங்க. கடைசியா ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க டீம் விஎன்பி பிரதர்ஸ். 11 அடிச்சிருக்காங்க. 12 டார்கெட் வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஃபீனிக்ஸ் கார்கேர். பால் கேக்குறாங்கப்பா, அம்பையர்ஸ் பால் கேக்குறாங்க, கொஞ்சம் பால் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங் 2 ஓவர்ல நமக்கு கிடைச்சிருக்குது பாத்தீங்கன்னா 11 ரன்கள். ஃபீனிக்ஸ் கார்கேர் 11 ரன் அடிச்சு 12 டார்கெட் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் தான். கொஞ்சம் வேகமா உள்ள வந்துருங்க விஎன்பி பிரதர்ஸ் பேட்ஸ்மேன். டைம் இல்ல, 2 ஓவர் தான். இன்னும் நமக்கு நிறைய டைம் தேவைப்படுது. கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா விளையாடணும், வெளிச்சத்தை விளையாடணும்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஓகே, ஃபீலிங் செட் பண்ணிருங்க ஃபீனிக்ஸ் கார்கேர். டைம் இல்ல. 2 ஓவர் இருக்கு. 12 பாலுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு லைட்ல அடிச்சாங்கன்னா நல்ல ஒரு கேம் கொடுக்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க விஎன்பி பிரதர்ஸ்ல. ராஜசேகர் சரிங்க, கொஞ்சம் வாங்கல. ஓகே, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஎன்பி பிரதர்ஸ்ல இருந்து வராங்க கண்ணா அண்ட் இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து திலீப். இந்த ஆஃப் முடிஞ்சதும் விஎன்பி பிரதர்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் கார்கர் அங்க உங்களோட சைட்ல இருக்க சேர்ஸ், வாட்டர் கேன்ஸ், ஏதாவது தண்ணி கேன்ஸ் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வந்துருங்க. முடிஞ்சதும் மேட்ச் முடிஞ்சிட்டு. ஓகே, கண்ணா ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல திலீப் இருக்காரு. bowler நேம் ஃபீனிக்ஸ் கார்கேர். உங்க bowler நேம் எங்களுக்கு தெரியல. ஸோ 12th மேன் இல்லைனா எங்களால எதுவும் சொல்ல முடியாது.
நல்ல ஒரு ஸ்ட்ரைக்குங்க எடுத்த உடனே. நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் சரவணா. மீண்டும்ங்க இன்னொரு ரன் அவுட்டுக்கான முயற்சி இல்ல, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நல்ல ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி, ஒரு சின்ன மிஸ்ல அது ஒரு சிங்கிளா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஒரு ஸ்கூப் ட்ரை பண்ணிருக்காரு, பட் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட் வெல். இன்னொரு ரன் அவுட். ரன் அவுட்டுங்களா? எஸ், ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு அம்பையர்ஜியும் சொல்லிட்டாரு. இட்ஸ் a விக்கெட். முதல் விக்கெட் ஃபார் ஃபீனிக்ஸ் கார் கேர். கண்ணாவை விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் டிலே பண்ணாம சீக்கிரமா உள்ள வந்துருங்க. ஓகே, ஜெரால்டு உள்ள வராரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா பிரிச்சாரு ஜெரால்டு. இந்த மேட்ச்ல என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஆன் ஸ்ட்ரைக்ல அவர் வந்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக்கு தான், பால தட்டி விட்டு ஒரு சிங்கிளுக்கான முயற்சியில இருக்காங்க. எஸ், ஒரு சிங்கிள் மட்டுமே. எஸ், இப்போ ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு திலீப். ஒன்னு, எஸ், ஒன்னு மட்டுமே. ஸ்மூத்தா விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 12 பால் தான், நான் 12 அடிக்கணும். ஈச் பால் ஒரு ரன்னை நான் தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன்னு வச்சிருக்காங்களான்னு தெரியல. அடுத்த பந்து அதேதாங்க, இன்னும் ஒரு ரன் எடுக்கிறாங்க. நாட் அவுட் ட்ரை பண்ணாங்க ஃபீனிக்ஸ் கார் கேர், ஆனா ஒர்க் ஆகல. வைடு கொடுத்துருக்காங்க அம்பையர் கிட்ட இருந்து. வைடு வந்திருக்கு, பிளஸ் வந்து ஒரு ரன் எடுத்திருக்காங்க. வாவ், இல்ல ரன் அவுட்டுக்கான முயற்சியா அம்பையர் ஜி? எஸ், that is a wicket. எஸ், ஓவர் முடிஞ்சிருச்சு. 5 ரன் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. 6 பந்து, 7 to win. ஸோ அடுத்த பவுலர் ரெடியா இருக்கீங்களா? அடுத்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த ஓவர் போயிருந்திருக்காரு அப்பு ஃப்ரம் ஃபீனிக்ஸ் கார் கேர். வாவ், நல்ல ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ்ஸுங்க. இல்ல, நாட் அவுட் இல்ல. நாட் அவுட் அப்பீல் வந்தது, பட் நம்ம அம்பையர் கன்ஃபார்ம் பண்ணிட்டா தட்ஸ் நாட் a நாட் அவுட். see that's not an out. ஓகே, ஸோ அடுத்த பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க மேல. விக்கெட்டா? இல்ல, ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ட்ரை பண்றாங்களா? எஸ், ரெண்டாவது போயிருக்காங்க. வெட்டிக்கிறமா 2 ரன் எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு கேம் கொடுத்துட்டு இருக்காங்க VNP பிரதர்ஸ். கொஞ்சம் காமா ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது, பட் ஸ்டில் they are giving the potential. they are using the full potential and effort. okay, on strike. திலீப் திரும்ப தூக்கி அடிச்சிருக்காருங்க. கைக்கு போகுதா? இல்ல, மிஸ் ஆயிடுச்சு ஃபீலர் கையில இருந்து. ஒன்னு அகைன், ரெண்டாவது ஒரு ரன்னுக்கான முயற்சி. 2 ரன் எடுத்திருக்காங்க.
பேக் டு பேக் 2 பால்ல 4 ரன், ஈச் பால்ல 2 ரன் எடுத்திருக்காங்க திலீப் அண்ட் சாமுவேல் பார்ட்னர்ஷிப்ல. மூணு பால் 3 ரன். மேட்ச் இன்னும் கையில தான் இருக்கு, 2 டீமோட கையிலுமே இருக்கு. ஆனா எந்த டீம் அதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்கூப் ட்ரை பண்ணிருக்காரு, ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. இல்ல ஒரு டபுளா, இல்ல ஒரு சிங்கிள் தான். ஒரு ரன் அவுட் ஆயிருக்காங்க. எஸ், ஒரு சிங்கிள் எடுத்து 2வது ரன் ஓடுற முயற்சியில ஒரு ரன் அவுட் ஆயிருக்காங்க. சாமுவேல் விக்கெட் எடுத்திருக்காங்க. பீனிக்ஸ் கார்கர் 2 பால் 2 ரன். அகைன் ஒரு சின்ன ஒரு டாப் வச்சுட்டு ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காருங்க. இல்லை, அவ்வளவுதான், முடிச்சிட்டாங்க. ஒரு விக்கெட். அந்த வேகத்திலே அனுப்பியாச்சு. ஒரு பால் 1 ரன். சோ கடைசி பந்து, இந்த மேட்சை டிசைட் பண்ண போற கடைசி பந்து. இல்லங்க, ஒரு ரனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களா? அவ்வளவுதான், VNP பிரதர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட். ஆனாலும் VNP brothers won the match. இந்த 3rd year சென்னை செக்கிங் சாம்பியன்ஸ் லீக் 2024 ஓட வின்னர்ஸ் நம்ம VNP brothers. இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் வின்னர்ஸ் மாதிரியே 2வது தடவையும் நம்ம VNP brothers got this match. and நம்ம ஃபீனிக்ஸ் கார்க்கே ஒரே ஒரு பாயிண்ட் லூஸ் பண்ணாலும் still they are the runners of this match. Congratulations VNP brothers and Phoenix Car Care. உங்களுக்கும் ரொம்ப பெரிய congratulations. Umpires ரொம்ப பெரிய thank you. Okay, so team celebrations கொஞ்சம் குயிக்கா முடிச்சிருங்க. நம்ம பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம IPL பார்த்துருவோம். சேம் அதே மாதிரி நடக்க போகுது மேட்ச். எஸ், நிறைய சலப்பு, நிறைய சச்சரவுகள், நிறைய போராட்டங்கள், நிறைய சம்மர் சால்ட், நிறைய டைவ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு VNP brothers வின் பண்ணிட்டாங்க. சோ கொஞ்சம் குவிக்கா செலிப்ரேஷன்ஸ் முடிச்சிட்டு இங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க VNP brothers and Phoenix Car Care.